ஒரு சித்த யோகியின் சரிதை இரண்டாம் பாகம். அமரக்கவி சித்தேஸ்வரர் பிரபோதரன் சுகுமார். வைகரி சித்தி என நீங்கள் குறிப்பிடுவது ஆத்மனின் எதிரொலியா? மனிதனின் சுய முயற்சியின்றி தானாகவே பேசும் குரல் ஒன்று அவனிடத்தில் ஒளிந்து கொண்டுள்ளது. உள்ளம் என்பது அதுவே. மனிதனிடம் உள்ளம் செயல்படாமல் உறங்கி கிடக்கிறது. உள்ளத்தின் குரலை நாம் உணர்ந்து கொண்டால் அது ஞான மொழியே பேசும். இதை நாம் எந்த சித்தியின் வாயிலாக அறிந்து கொள்ள முடியும்? சோடசி, மகா சோடசி போன்ற மந்திரங்களின் சித்தியை பெற்று சோடச கலையை அடைந்தால் நமது சுய முயற்சியின்றியே உள்ளம் ஞான மொழியை அளிக்க துவங்கிவிடும். சுவாச ஓட்டங்களை நீங்கள் பல்வேறு நீள அங்குலங்களில் குறிப்பிடுவதை நான் உங்கள் கிரந்தத்தில் படித்தேன். மூலப்பிராணன் தான் நம்முடைய உயிர் மூச்சு என்பதையும் வெகு அழகாக எடுத்து கூறினீர்கள். மூலப்பிராணனின் ஓட்டம் நமது உடலில் எத்தனை அங்குலம் நீளமுடையது? மூலப்பிராணன் என்பது 4 அங்குலம் நீளமுடையது. அதுவே பரா, பசியந்தி, மத்தியா, வைகரி என்பதாகும். அவை எவ்வாறு உலக நடைமுறையாக நம் உடலில் எப்படி செயல்படுகிறது என்பதை நான் உங்களுக்கு விளக்கி கூறினேன். படைப்பில் உள்ள சகல ஜீவராசிகளும் அதன் அடிப்படையினால் தான் இயங்கிக் கொண்டுள்ளது. நான் மற்றொரு உண்மையை எடுத்து கூறுகிறேன் என இடைவெளி விட்டு நம்முடைய ஸ்தூல உடல் மூச்சை அடிப்படையாக வைத்து அது ஓடிக்கொண்டிருந்தாலும் அதன் மறுபக்கம் அது வாக்கின் வலிமையால் தான் இயங்கி கொண்டு வருகிறது. அதுதான் நம்முடைய உயிர் மூச்சான 4 அங்குலம் நீளமுடைய மூலப்பிராணனாகும். சரி, அப்படியானால் பிற உயிரினங்களிடம் ஓடிக்கொண்டிருக்கும் மூலப்பிராணனின் அதன் பங்கு என்பது என்ன என வினவினார். உயிர் மூச்சின் 4 அங்குலம்தான் பரிணாம வளர்ச்சியில் சுவாசத்தின் மூலமாக பல்வேறு நீள அங்குல ஓட்டத்திற்கு மாறிச்சென்று பல வகையான உயிரினங்களாக இம்மண்ணுலகில் வலம் வந்து கொண்டுள்ளன. இதை புரியும்படி சற்றே தெளிவாக விளக்குகிறேன். பரிணாம வளர்ச்சி விளக்கம். சகல ஜீவன்களும் படைப்பு தத்துவத்தில் நியதின்படி சுவாசத்தின் நீள அங்குல அளவுகோல்களை வைத்துதான் பரிணாம வளர்ச்சியில் பல்வேறு மாற்றங்களுக்கு ஆளாகின்றன. நீரில் நீந்துவதென, நிலத்தில் ஊர்வன, தவழ்வன, பறப்பன, நடப்பன என பல மாற்றங்களுக்கும் உண்டாகின்றன. இந்த செயலினால் அவை தன்னுடைய ஒப்பற்ற ஆத்மனின் ஆற்றல்களை எல்லாம் படிப்படியாக இழந்து போய் அதற்கு பதிலாக ஸ்தூல உடலில் வலிமை பெற்று கொண்டே முடிவில் சிங்கம், புலி, யானை, காண்டாமிருகம் போன்ற மிருக இனங்களாக உலவி வருகின்றன. நீங்கள் கூறுவது முற்றிலும் சரியே என ஒப்புக்கொண்டார். ஜீவன்களில் பரிணாம வளர்ச்சியில் சுவாசத்தின் நீள அங்குலங்களை அடிப்படையாக வைத்து நிகழும் இந்த உருவ மாற்றங்கள் என்பது தொடர்ச்சியாக ஒரு சுழல் போல் இயற்கை நடத்தி கொண்டு வருகிறது. இந்த நிகழ்வானது முடிவில் அதன் உச்சகட்டமான 12 அங்குல சுவாசத்தை எட்டி பிடிக்கும்போது அந்த ஜீவன்களிடம் பேச்சு மலர்கிறது. எனவே பேச்சு ஜீவன்களிடம் உருவாகும்போது அவை செங்குத்தாக நிமிர்ந்த நடை போடும் மனித இனத்தை எட்டி பிடிக்கிறது என விளக்கினார் அமரக்கவி. பஞ்ச கோஷத்தில் கடைசி 2 அடுக்குகளாக திகழும் அன்னமய கோஷம், பிராணமய கோஷம் ஆகிய 2 அடுக்குகளால் உருவானது மனிதனின் ஸ்தூல தேகம் ஆகும். நீங்கள் விஞ்ஞானத்தை மெய்ஞானத்துடன் அருமையாக இணைக்கிறீர்கள் என பாராட்டினார் திரு பட்டாபிராமன். எனவே மனிதனுடைய 12 அங்குல சுவாசத்திற்கு அடிப்படையாக இருப்பது 4 அங்குல நீளமான மூலப்பிராணனே என்பது இதன் மூலமாக தெளிவாகிறது அல்லவா? மூலப்பிராணனே ஸ்தூல உடலுடன் சுவாசத்தை அடிப்படையாக கொண்டு வைத்து இணைந்து கொள்கிறது. சிருஷ்டியின் காணப்படும் 84 லட்சம் யோனி வேதங்களில் உள்ள உயிரினங்கள் அனைத்தும் இவ்வாறு தான் அதன் ஸ்தூல தேகத்தில் உயிருடன் சேர்க்கப்பட்டுள்ளன. பரிணாம வளர்ச்சியை பற்றி கூறினீர்கள். அதன் மீட்சியை எப்படி மனிதன் பெற்றுக்கொள்ள முடியும்? மனிதன் மீண்டும் 12 அங்குல சுவாசத்தை யோகத்தில் வெற்றி கண்டு அதை அடக்கி வைப்பதன் மூலமாக மூலப்பிராணனின் யுடத்தின் கலப்பில்லாத பேரறிவு நிலையுடன் தொடர்பு கொள்ள முடிகிறது. அப்படியென்றால் பிராணாயாமம் போன்ற சுவாச பயிற்சிகளினால் சாதிக்க முடியுமா? அதன் பொருள் அப்படி அல்ல. மனிதனிடம் ஓய்வில்லாமல் உருவாகி கொண்டிருப்பது எண்ணம்.
உண்மையை சொல்ல வேண்டுமானால் அது பேச்சை அடிப்படையாக வைத்துத்தான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவே எண்ணம், பேச்சு இவை இரண்டும் ஒன்றுதான். எண்ணம் என்பது மனதில் முதலில் வாக்காக உருவாகுவது. பேச்சு என்பது அதன் பிரதிபலிப்பாக வெளியே மலரும் சொல் என்பதாகும். சரி, மேலே கூறுங்கள் என்றார் பட்டாபிராமன். அநாகதத்தின் மேன்மை. மனதில் சூட்சுமமாக தோன்றுவது எண்ணம். அது எப்போதும் இந்திரிய ஞானத்தை, புலனறிவை அடிப்படையாக கொண்டுதான் இயங்கிக் கொண்டுள்ளது. அதன் பிரதிபலிப்பாக வெளியே மலர்வது பேச்சு. எனவே எண்ணத்தை வைத்துதான் பேச்சு சொல் ஆக மலர்கிறது. தொடர்ந்து எண்ணம், பேச்சு இவ்விரண்டுக்கும் இடையே இருப்பதுதான் அநாகதம் என்கிற இனிய பிரணவ நாதம் ஆகும். அநாகதத்தின் உதவியில்லாமல் மனிதனால் சிந்தனைகள் செய்யவோ அல்லது வாய் திறந்து பேசவோ முடியாது. மனிதன் சிந்தனை செய்வது, பேசுவது ஆகிய இந்த இரண்டு செயல்களும் அநாகதத்தின் தயவில்லாமல் நடைபெற முடியாது. அநாகதத்தை பற்றி நீங்கள் கூறும் விளக்கத்தை இதுவரை நான் கேள்விப்பட்டதே இல்லையே என ஆச்சரியத்துடன் வினவினார். அநாகதத்தினால் உருவாகி கொண்டிருக்கும் எண்ணம் மற்றும் பேச்சு ஆகிய இவ்விரண்டுக்கும் இடையே உள்ள தொடர்பை யோக சாதனையின் மூலமாக நாம் துண்டிக்க வேண்டும். அப்படி செய்தால் என்ன நிகழும்? எண்ணத்திற்கு அடிப்படையாக திகழும் வாக்கை அதனுடைய ஓய்வில்லாத ஜுடத்தின் தொடர்பிலிருந்து நீக்கி அதன் சுய நினைவுடன் கூடிய ஓட்டத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என சற்று இடைவெளி விட்டு, அதுதான் மனிதன் ஜுடத்தின் தொடர்பினால் இழந்து போன ஸ்வர்க்கத்தை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்கு சமமாகும். அதுவே ஆத்ம போதனையை குறிக்கும் திருவாக்கு என்பதாகும். அது மட்டுமல்ல, பிரகிருதி உயிரினங்களின் மேல் தொடர்ந்து நிகழ்த்தி வரும் பரிணாம வளர்ச்சியின் உருமாற்றத்தினை ஒரு முடிவு கொண்டு வரவும் முடியும். அப்படியா? இயற்கையின் பரிணாம வளர்ச்சியின் செயல்பாடுகள் ஆச்சரியமாக உள்ளதே என்றார் திரு பட்டாபிராமன். ஆம், மகான்கள் இம்முறையில்தான் தங்களுடைய ரூபத்தை நிரந்தரமாக வெற்றி கொண்டு விடுகிறார்கள். 1000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த ஆதிசங்கரர் இன்றும் அதே ரூபத்துடன் தான் பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறார். பல 100 ஆண்டுகளாக முன் வாழ்ந்த சித்தர்களின் உருவத்தை இன்றும் கனவு நிலையில் தரிசனம் செய்கிறோம் அல்லவா என விளக்கினார் அமரகவி. நீங்கள் கூறுவது முற்றிலும் உண்மை என்று ஒப்புக்கொண்டார் திரு பட்டாபிராமன். சுவாமிஜி, உங்களுடைய நேரத்தை நான் அதிகமாக எடுத்துக்கொண்டேன். வாருங்கள், நான் என்னுடைய பூஜை அறையை உங்களுக்கு காண்பிக்கிறேன் என கூறி தன்னுடைய பிரத்யேகமான பூஜை அறைக்கு அழைத்து சென்றார். உங்களுடைய பூஜை அறை தெய்வ கடாசம் நிரம்பியதாக உள்ளன. விக்கிரக ஆராதனை வழிபாடு முறைகளும் சிறப்பாக உள்ளன என பாராட்டி கூறினார் அமரகவி. நான் மகா பெரியவாளிடம் மந்திர தீட்சை பெற்று அதன் மூலமாக நான் அம்பிகையை உபாசித்து வருகிறேன் என்று பெருமிதத்துடன் கூறினார் பட்டாபிராமன். மிக நல்லது. நான் அடுத்த முறை உங்களை சந்திக்க வரும்போது என்னுடைய ஞாபகார்த்தமாக ஒரு விலை மதிப்பில்லாத பரிசை தரப்போகிறேன் என்றார் அமரகவி. அதை என் பாக்கியமாக நான் கருதுகிறேன் என்று கூறிய திரு பட்டாபிராமன், எங்களுடைய பூர்வீகம் வந்தவாசியை அடுத்து சேத்துப்பட்டு என்ற ஊராகும். நீங்கள் அப்பைய தீஷிதர் என்ற மகானை பற்றி கேள்விப்பட்டுள்ளீர்களா? இவர் 16ஆம் நூற்றாண்டில் சங்கீத மும்மூர்த்திகளுக்கு முன் வாழ்ந்தவர். அவருடைய வழியில் வந்தவர்கள் நாங்கள் என தம்முடைய குடும்ப வரலாற்றை எடுத்து கூறினார். நீங்கள் அப்பைய தீஷிதர் போன்ற மகான்களின் வழியில் ஆளதால் பூஜை, பக்தி, ஆராதனை, சங்கீத ஞானம் போன்ற தெய்வீக வழியில் ஈடுபாடு மிக்கவர்களாக இருக்கிறீர்கள் என்றார் அமரகவி. எங்களுடைய அரண்மனை போன்ற இந்த இல்லத்தையே நாங்கள் அப்பைய தீஷிதர் சேவைக்காக அறக்கட்டளையை நிறுவி தெய்வீக பணிகளை செய்து வருகிறோம் என்றார் திரு பட்டாபிராமன். அப்படியா? மிக்க நல்லது. உங்களுடைய பணி நன்கு சிறப்பாக அமையட்டும் என வாழ்த்தினார் அமரகவி. உங்களுக்கு இன்னும் ஒரு விஷயம் தெரியுமோ? நீங்கள் பிறந்த 1906ஆம் ஆண்டு வருடம்தான் என்னுடைய பிறந்த ஆண்டும் ஆகும். ஆனால் நான் வயதில் உங்களை விட 1 மாதம் சிறியவன் என்று கூறினார் திரு பட்டாபிராமன். அப்படியானால் நீங்கள் எனக்கு தம்பி முறை வேண்டும் என்று வேடிக்கையாக குறிப்பிட்டார் அமரகவி. ஒரு சித்த யோகி எனக்கு அண்ணனாக அமைய நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என பதிலுக்கு புன்சிரிப்புடன் கூறிய திரு பட்டாபிராமன், நீங்கள் இவ்வளவு தூரம்
என் வீடு தேடி வந்து ஆன்மீக விளக்கங்களை தந்ததற்கு நன்றி. நான் மீண்டும் சந்திப்போம் என விடை கொடுத்து அனுப்பி வைத்தார். இவ்வாறு தான் அவர்களுடைய சந்திப்பு மிக நகைச்சுவையுடனும் சுவாரஸ்யமான பல ஆன்மீக விஷயங்களையும் பற்றியதாக அமைந்திருக்கும். அமரக்கவியின் பரிசு. அமரக்கவி ஒரு சில நாட்கள் சென்ற பின் மீண்டும் ஒரு முறை திரு பட்டாபிராமன் இல்லத்திற்கு விஜயம் செய்தபோது மறக்காமல் முன்பு தான் தருவதாக வாக்களித்த பரிசையும் கையோடு எடுத்து வந்தார். பாருங்கள் சுவாமிஜி, உங்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் என தன்னுடைய வணக்கத்தை தெரிவித்து கொண்டார். நாம் இப்பொழுது உங்களுடைய பூஜை அறைக்கு செல்ல வேண்டும் என கூறி திரு பட்டாபிராமனின் பூஜை அறைக்கு சென்று அங்கு ஒரு ஆசனத்தில் அமர்ந்து கொண்டார். தன் மடியில் பத்திரமாக கட்டி வைத்திருந்த முடிச்சை அவிழ்த்த அமரக்கவி அதிலிருந்து ஒரு ஸ்படிக லிங்கத்தை எடுத்து திரு பட்டாபிராமனிடம் அளித்தார். சுவாமிஜி, இதுதான் நீங்கள் முன்பு தருவதாக சொன்ன பரிசா என கேட்டு அதை சற்று நேரம் பயபக்தியுடன் உற்று நோக்கினார். இந்த ஸ்படிகலிங்கத்தின் சக்தி மிக அபரிதமாக உள்ளதே என கூறினார். ஆம், இந்த ஸ்படிகலிங்கம் நான் விக்கிரக ஆராதனையில் தீவிரமாக 1936இல் ஈடுபட்டு கொண்டிருந்த போது ஒரு முறை நான் ராமேஸ்வரத்திற்கு புகை வண்டியில் பயணம் செய்ய நேர்ந்தது. அப்போது ஒரு நிர்வாணமான நீண்ட ஜடமுடியுடன் கூடிய வடநாட்டு சாதுவை சந்திக்க நேர்ந்தது. அன்று இரவு அந்த சாது என்னை தனியாக வரச்சொல்லி தான் பல காலமாக பாதுகாத்து வந்த இந்த ஸ்படிகலிங்கத்தை என்னிடம் அளித்துவிட்டு அதை பூஜை செய்து வரச் சொன்னார். சில வருடங்கள் சென்ற பின் என்னுடைய கவனம் ஆழ்நிலை தியானம், தவம், நிஷ்டை என முன்னேறத் தொடங்கியவுடன் என்னுடைய விக்கிரக ஆராதனைக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டேன். இனி இந்த ஸ்படிகலிங்கம் என்னிடம் இருப்பதை காட்டிலும் தங்களுடைய பூஜை அறையில் இருப்பதே சால சிறந்தது என அந்த ஸ்படிகலிங்கத்தின் வரலாற்றை கூறி முடித்தார் அமரக்கவி. மிக்க நன்றி சுவாமிஜி, நீங்கள் என் மீது வைத்திருக்கும் அன்பு என்னை நெகிழ வைக்கிறது. சிவபெருமானே என் இல்லத்திற்கு எழுந்தருளியது போல் இருக்கிறது. உங்களை போன்ற சித்தி பெற்ற யோகியின் கைகளிலிருந்து பெறுவது என் பூர்வ ஜென்ம புண்ணியமாகும். இனி இந்த ஸ்படிகலிங்கத்திற்கு தினமும் நித்திய பூஜைகளை நான் தவறாமல் செய்து வருவேன் என்று வாக்களித்தார் திரு பட்டாபிராமன். நன்றி, வணக்கம்.